அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவருக்கும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மனைவி கணவனுடைய விஷயத்துல எப்படி இருக்க வேண்டும் எனக்கூடிய சமயத்துல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெண் மையத்திற்காக தொழு வைக்க போகக்கூடிய சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த பெண் மையத்திற்கு தொழு வைக்க வேணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க தொழு வைக்காதீங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த பெண் மையத்துடைய விஷயத்துல அந்த கப்பல்ல போகக்கூடிய சமயத்துல விஷ ஜந்துகளும் பாம்புகளும் இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, அல்லாஹ் மௌஃபில்லஹா வர்ஹம்ஹா, அந்த பெண் மையத்திற்கு துவா செய்தவனமா மறுபடியும் போய் தக்பீர் கட்ட போறாங்க. திரும்பவும் என்ன பண்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண் மையத்திற்கு அல்லாஹ் தொழு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன காரணம் தெரியலையே, மறுபடியும் போய் பார்த்தா நெருப்பு ஜுவாலையா இருக்கு. மறுபடியும் அல்லாஹ் மௌஃபில்லஹா வர்ஹம்ஹா அப்படிங்கிற அந்த பெண் மையத்திற்கு துவா செய்தவனமா திரும்பவும் தக்பீர் கட்ட போகக்கூடிய சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்துட்டாங்க. கண்ணீர் வடிக்காத குறைய இந்த பெண் மையத்தோட விஷயத்துல என்ன ஒரு விஷயம் இப்படி இதா இருக்கே அப்படின்னு என்ன பண்றாங்க, இந்த பெண் மையத்தோட விஷயம் பத்தி, இந்த பெண்ணாரை பத்தி பக்கத்துல உள்ளவங்க சுற்றார்கிட்ட கேட்கிறாங்க. கேட்டால் இந்த பெண்ணா 5 வக்து தொழுவா, நோன்பு வைப்பா, ஜக்காத் கொடுப்பா, ரொம்ப சீரியமான பெண், ரொம்ப நல்ல பெண். அப்ப எல்லாரும் அந்த பெண்ணுடைய விஷயத்தை பத்தி ரொம்ப உயர்வா சொல்றாங்க. சரி, இந்த பெண்ணுக்கு திருமணமாகி கணவர் என்ன பண்றாங்க போது இந்த மாதிரி இருக்கு, அவங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை கூப்பிட்டு வச்சு கேட்கிறாங்க, சுற்றத்தார் கூறிய அனைத்தும் உண்மை அப்படின்னு. சரி, உங்க மனசுல ஏதாவது சின்ன கஷ்டங்கள் இல்ல சங்கடங்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல ரொம்ப அழகாக சொல்றாங்க. நான் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த களைப்பா தண்ணியும் கேட்டேன். என்னுடைய மனைவி குரான் ஓதி கொண்டிருப்பா, பார்த்தா தெரியல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓதிக்கிட்டு இருக்கேன், நீயே போய் நோனிக்கோ மெத்திலி குடிச்சுக்கோ. சரி, பசிக்குதுன்றது சாப்பாடுன்னு கேட்டா, நானே நோன்பு வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து நீ கேட்கலாமா, நீயே போட்டு சாப்பிட்டுக்கோ. இந்த விஷயங்கள் எனக்கு சில நேரத்துல மனது சங்கடத்தை உருவாக்கியது. அந்த சங்கடங்கள், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப பெருசா நிற்குதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மன்னிக்க இந்த பெண் மையத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், தொழுகையை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லு. இது எதற்காக சொல்லப்படுதுங்க, ஒரு கணவன் மனைவி என்றால் கணவனுக்கு மனைவி பல விஷயங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார். ஒரு வேலை செய்யாமல் போனால் நாளை நன்றி கெட்ட மனைவி அல்லாஹ் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மைகள் இருக்கு. அப்ப நம்முடைய சமுதாயத்துல பொறுத்தவரை கணவன் மனைவிங்கிற ஒரு பெரிய அமைப்புகள் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு. அந்த பொறுப்புகளும் கடமைகளும் விஷயத்த வந்து எப்ப நம்ம அதுல மிஸ்யூஸ் பண்றோமோ, நம்ம அதை சரியான முறையில பயணிக்காம இருக்கோமோ, அப்ப நமக்கு நம்மளே கவனிக்கிறோம் கேடு இழைக்கிற வந்து இருக்காது சொல்றேன்.